எண்ணி எண்ணி துதி செய்வார். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 35 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் திரும்பி வருவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். பேக் டு பெத்தேல். பெத்லெகேமுக்கு போவதற்கு முன்பதாக நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் என்று சொல்லி யாக்கோபு இந்த 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். பெத்தேல் அது தேவனுடைய வீடு. ஒன்றுமில்லாத காலத்தில் தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அன்னை இல்லை, உறவில்லை, யாரும் இல்லாத சமயத்தில் ஏகனாக தனித்து வந்த நாட்களில் எல்லாரும் கைவிட்டாலும் ஒரு கைவிடாத தெய்வம் அந்த பெத்தேலில் சந்திச்சார அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆனால் மறக்கக்கூடாத ஒன்றை மறந்து விட்டான். அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அவன் தனிமையாக இருந்தான், அவனுக்கு தரிசனமானார். ஆகாரம் இல்லாமல் இருந்தால் ஆகாரம் கொடுத்தாரு, வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் வஸ்திரம் கொடுத்தாரு, தங்க இடம் இல்லாமல் இருந்தால் தங்க இடம் கொடுத்தாரு, வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. தனிமையாக இருந்தவனுக்கு குடும்பத்தையும் கொடுத்து பரிவாரங்களையும் கொடுத்தாரு. 20 வருஷம் ஆச்சு, அதை மறந்துட்டான். தனக்கு தரிசனமான தேவனை மறந்துட்டான், தனக்கு உதவி செய்த தேவனை மறந்துட்டான், தன்னோடு கூட இருந்த அந்த தேவனை மறந்துட்டான். 20 வருஷம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒன்றுமே இல்லாமல் இருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். எளியவனை புனித சிறியவனை குப்பையில் உயர்த்தி ராஜா கூட பிரபுக்களுடன் அமர பண்ணுகிற ஆண்டவர் அந்த யாக்கோபு. அவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது, கண்ணீர் விட்டு கதறி அழுத போது, அவன் தனிமையை பார்த்து அவனுக்கு பிரசன்னமாகி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை வழி அனுப்பி வைத்தார். பெத்தேல். அந்த பெத்தேலை விட்டு திரும்பி போய் 20 வருஷம் மாமா வீட்டுக்கு போகிறார், கல்யாணம் பண்ணுறாரு, நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு, நல்ல அருமையான தொழிலில் மந்தைகள் பெறுகிறது, ஆடு மாடு எல்லாம் திரளாக இருக்கிறது. எல்லாம் திரளாக இருக்கும்போது, எல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது, ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவருக்கு துதி சொல்லுவோம், நினைப்போம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆனால் எல்லாம் நிறைவு வரும்போது அவன் ஆண்டவரை மறந்துட்டான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் உபாகம புஸ்தகத்தில், நினைப்பாயாக. உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் பிறகு சொல்கிறாரு, துதிப்பாயாக. உனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் இருக்க இடம் கொடுத்து வனாந்தரத்தில் பகலில் மேகஸ்தம்பம் ராத்திரி அக்னிஸ்தம்பம் நடத்தி கொண்டு வந்தார். அதை நினைத்து துதிப்பாயாக. பின்பு சொன்னார், எச்சரிக்கையாயிருப்பாயாக. யாக்கோபு மறந்துட்டார். மறுபடியும் கர்த்தர் தரிசனமாகி, யாக்கோபே நீ மறந்துட்டிய, நீ வெறுமையாக இருக்கும்போது உன்னை நான் நினைத்து உன்னை ஆசீர்வதித்த மறந்துட்டிய. அந்த இடத்துக்கு வந்தபோது பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் அந்த பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்ய போது அவன் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமாக தர்றார். தேவனுக்கு பிரியமில்லாத கையில் இருக்கிறது, காதில் இருக்கிறது, வாழ்க்கையில் இருக்கிறது, இதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் புதைச்சி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. விட வேண்டியதை விட வேண்டிய இருந்தது, அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கை செய்ய வேண்டியது. வேத சொல்ல தன் பாவங்களையும் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடு இறக்கம் பெறுவான். அவன் பலிபீடத்தை கட்டின பொழுது பரிசுத்தர் பிரசன்னமானார். பரிசுத்தம் இல்லாதவைகளை சுத்திகரிக்க வேண்டியது, கலற்ற வேண்டியதை கலற்றி புதைத்து வைத்த போது கர்த்தர் பிரசன்னமாகி மறுபடியும் யாக்கோபுக்கு 2ஆம் விசை தரிசனமாகி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எழுந்து போனதை மீண்டும் திரும்ப பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தரை பணிந்து கொள்வோம், அவருடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்வோம், ஒரு புதிய நடத்தலையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. எண்ணி எண்ணி துதி செய்வார்.